சேலம் மாவட்டம் முகடுஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு என்னோட மகன் சரவண பாலாஜி அவர்களுக்கு கரும்பு கட்டி தொட்டலில் போடுறதா சொல்லி எங்கள் மாமனார் வீட்டில் வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கரும்பு, அதாவது கருப்பு கரும்பு நம்ம தொட்டலில் போடணும். இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறனால ஒரு சின்னதாக ஒரு முளைச்ச ஒரு கருப்பு கரும்பு ஒரு 5-6 மூட்டை நம்ம வாங்கிட்டு அதை வெள்ளை கரும்பு ஒரு 10 வாங்கி அதோடு நம்ம கட்டி நம்ம அந்த தொட்டல் ஃபங்க்ஷன் இன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாரியம்மன் கோயில் எப்படிலாம் கோயில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க, கட்டி அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அன்னதானம், அதாவது கரும்பு தொட்டில் முடிஞ்சதுமே அன்னதானம் கொடுக்கறதுக்காக ஒரு 10 கிலோ தக்காளி சாதமும் 5 கிலோ தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தோம். தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடியானது நம்ம எல்லாமே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், அந்த தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன்லாம் நம்ம முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அன்னதானம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 தட்டு மாதிரி வாங்கியிருக்கோம், அந்த பாக்குமட்டை தட்டு. அதை வச்சு நம்ம இன்றைக்கி அன்னதானமும் கொடுக்கலாம். அது நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம அன்னதானம் கொடுக்கலாம். ஸோ அதனால் அவங்க வேண்டுதல் வச்சுருந்தாங்க 2 சாதம் கொடுக்குறதா சொல்லிவிட்டு. ஸோ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், தக்காளி சாதத்தை நானே கிண்டிட்டு வேவுதான்னு பார்க்குறேன். சமையல்காரர் வச்சு தான் நாங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணோன்னா ஒரு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு சமையல்காரர் வச்சு பண்ணணும். ஆல்மோஸ்ட் நாங்கள் 5 மணிக்கு பூஜை கொடுத்துருந்தோம். இப்போ 4:30 மணி ஆகுது. 4:30 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், சந்தியா, எங்கள் அத்தை அவங்களாம் வந்துட்டாங்க கோயிலுக்கு. எல்லாருமே கோயிலுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், கோயிலோட பூசு வேலை நடந்துகிட்ருக்கு. அப்படியே சாயங்கால நேரங்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் மாரியம்மனுக்கு பூசாட்டுதல்னு சொல்லுவாங்க. கம்பம் 15 நாளுக்கு முன்னாடியே கம்பம் போட்டு அதில் டெய்லி அந்த ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் தண்ணி ஊற்றி அம்மனை குளிர்விப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம். ஸோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்குறாங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. பாருங்கள், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், குங்கும அபிஷேகம் எல்லாமே ரெடியாக இருக்குது. அம்மனுக்கு புடவையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க, கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கையில் கட்டிட்டோம் அப்படின்னா 15 நாளைக்கு நம்ம சுத்தபத்தமாக இருந்து விசேஷத்தை ஆரம்பிக்கணும். பாருங்கள், அம்மனுக்கு அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் குடும்பத்து சார்பாக எல்லாம் உட்காந்துட்டு அந்த அபிஷேகம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க. பாருங்கள், சரவண பாலாஜி ஹாய் சொல்கிறாரு. தியா உட்காந்துருக்கு, தஸ்வி, குட்டி பாப்பா, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எல்லாம் தெரிஞ்சவங்க, தம்பி பாரதி, சந்தியா, கலைவாணி எல்லாமே அங்கே உட்காந்துருக்காங்க. பூஜை வெகு விமர்சையாக சூப்பராகவே நடந்துச்சுங்க. எல்லாருக்குமே மன திருப்தியோடு இருந்தோம். நாங்கள் இந்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தொட்டலில் போடக்கூடிய நிகழ்ச்சி நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க சாமியெல்லாம். இது நம்ம பூஜை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லி வச்சிடணும் கட்டளைதாரர்கிட்ட. இல்லை அப்படின்னா வேறு யாருக்காவது பூஜை வாங்கிட்டாங்கன்னா அன்றைக்கி நமக்கு பூஜை செய்ய மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறனால நாங்கள் 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அதான் சொன்ன மாதிரி அந்த கரும்பு 5 கரும்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையனோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன கரும்பு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கரும்பை முன்னாடி வச்சு சோவைக்காக அதை வச்சு நாங்கள் கட்டிக்கிட்டோம். அது பாருங்கள், தொட்டல், இந்த காடா துணி தொட்டல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ஒரு 3.5 மீட்டர் வாங்கிட்டு வந்திருந்தோம். 3 மீட்டரே போதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் ஒரு 3.5 மீட்டர் இதுக்கு கொஞ்சம் சேர்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். இதை கோவிலுக்கு திரி போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்திப்பாங்க. நம்ம அந்த தொட்டல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பாருங்கள், தொட்டல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தொட்டல் கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு மேலே ஒரு முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா பையனை படுக்க வச்சு நம்ம கோயிலை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் உள்ள பூசாரி அவர்கள் சொன்னார். பாருங்கள், சரவண பாலாஜி தொட்டலில் படுக்கிறதுக்கு தயாராகிட்டார். நான் சந்தியா 2 பேரும் தான் தொட்டலில் இதில் கரும்பில் தூக்கலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் அத்தை மாமா 2 பேரும் தூக்கணும். அவர் கொஞ்சம் வேலை இருந்தனால அவர் வரல, எங்கள் மாமா. அதனால் நான் சந்தியா முன்னாடியும் நான் பின்னாடியும் 2 பேரும் ஷோல்டரில் வச்சு அப்படியே கோயிலை ஒரு சுற்று வந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ அங்கே தயாராகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், தொட்டில் கை கட்டிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, அந்த 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, அந்த 1/2 மீட்டர் கவர் பண்ணுறாங்க. அதை கவர் பண்ணதுக்கப்புறம் பையனை நம்ம குழந்தைய நார்மலாக எப்படி நம்ம தொட்டில் போடுவோம் அதே மாதிரி தாங்க. இது எங்களுக்கே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வேண்டுதல் ஆக்சுவலாக நாங்கள் பிறந்தப்பயே பண்ணியிருக்கணும். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த வருஷம் சிறப்பாகவே அமைஞ்சிருச்சு. பையனுக்கும் ஓரளவுக்கு நல்லா விவரமே தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்போ யூகேஜி போகிறான், இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்லா விவரமும் தெரியுது. அதுவும் ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஒரு கடவுள் இதுக்காக தான் தள்ளி வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ சூப்பராகவே ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க. பாருங்கள், ரெடி ஆகிட்டோம். இந்த சைடு நான் திரும்பி ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா வேஷ்டிலாம் நல்லா கட்டிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா கோயிலை சுற்றி வரணும்ல.
நான் வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ திருப்பி நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி நின்னோம். சோவா இருக்கிற சைடு தான் முன்னாடி போகணுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து சோவா இருக்கிற சைடை முன்னாடி விட்டுட்டு நான் வந்து பின்னாடி இப்படி நின்றுக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பக்காவாக ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், சரவண பாலாஜியை தொட்டிலில் படுக்க வச்சிட்டோம். இந்த மாதிரி தான் சும்மா குழந்தை படுக்க போட்டு தொட்டில் ஆட்டும்ல, அந்த மாதிரி தான். அவனும் அழகாக ஜாலியாக ஏறி படுத்துக்கிட்டான். இதில் என்ன சிரமம்னா சந்தியாவுக்கு தான் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. ஏன்னா நான் வந்து 5 கரும்பு தானே, பையனும் ஒன்றும் பெருசாக வெயிட்டு கிடையாது, ஒல்லியாக தான் இருப்பான். அப்புறம் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்டு பாருங்கதா. சந்தியா நான் முன்னாடி போக, நான் அப்படியே பின்னாடி ஒரு கரும்பு தொட்டில் பாரதி வந்து வீடியோ எடுத்துகிட்டு அவனை கலாட்டா பண்ணிட்டு வந்தான். அவன் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக படுத்துருந்தாங்க, என்ஜாய் பண்ணான். வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி ஃபங்க்ஷனு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் நேர்த்திக்கடன் மாரியம்மனுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றியாச்சு. குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. குடும்பத்து சார்பாக சிறப்பான பூஜை அலங்காரம் இதெல்லாமே கொடுத்துருந்தோம். அதுவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி. அவ்வளோதான், ஒரு சுற்று அப்படியே வந்தாச்சு. வந்தோடனே பையனை தூக்கிட்டான் பாரதி. பாருங்கள், அம்மனுக்கு வந்து பூஜை முடித்து அலங்காரம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அன்னதானத்துக்கு தயார் பண்ணியாச்சு. தக்காளி சாதமும் தயிர் சாதமும் அன்னதானத்துக்கு தயார் பண்ணியாச்சு. முதல்ல ஒரு சின்ன ஒரு குழந்தைங்க கையில் அன்னதானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அன்னதானத்தை செயல்படுத்தலாம். ஓகேவா? சரிங்க, தேங்க்யூ. இந்த விழா நடக்க எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கரும்பு கிடைக்கிறதுல தான் கொஞ்சம் எங்களுக்கு சிரமம் ஆயிடுச்சு. அதை ஒரு அம்மா பாவம் கோயிலுக்குன்னு சொன்னது நாங்கள் கேட்டதும் வந்து பரவாயில்ல, பாதி கரும்பில் இந்த மாதிரி பிடுங்க மாட்டாங்களாம், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் நாங்கள் அலைஞ்சிட்டோம் அந்த கரும்புக்காக. ஸோ கரும்பும் கிடச்சிது. சிறப்பான முறையில் பூஜையும் பண்ணியாச்சு. அன்னதானமும் நல்லா, சாப்பாடெல்லாம் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தார் சமையல் மாஸ்டரு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் மக்கள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எதுவும் கொஞ்சம் கூட எங்களுக்கு வேஸ்ட் ஆகலை. இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இதில் கோவிலில். சரிங்களா? எல்லா அன்னதானமெல்லாம் சாப்பிட்டுட்டு சிறப்பான பூஜையை முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் இங்கே சாப்பாடு வந்து இங்கேயே பத்தலை. ஏன்னா அந்தளவுக்கு சண்டே அப்படிங்கிறனால நிறையா அந்தளவுக்கு ஓரளவுக்கு மக்கள் நிறையா வந்துட்டாங்க. ஸோ சண்டேங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள், சரவண பாலாஜியும் குட்டி பாப்பாவும் 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாசத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்தளவுக்கு பாசக்காரங்க. இங்கே பாருங்கள், தியா, சந்தியா, கஸ்வி 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. நான் அப்படியே அன்னதானம் போட்டுட்டு அப்படியே அப்புறமா நான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சாப்பிட்டேன். சரி நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், திருவிழா கோயில் முன்னாடி அடுத்த வாரம்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த தொட்டல் விழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை பேர்த்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அம்மா பாருங்கள் நின்றுட்டுருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பர். அதுக்கப்புறம் இவங்களை பிள்ளைங்களையெல்லாம் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதெல்லாம் நான் காட்டுறேன். ஃபைனலாக வந்து அம்மனை தரிசிச்சுட்டு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போய் மாரியம்மனை தரிசிச்சுட்டு வெளியில் வந்து பையனுக்கு ஃபோட்டோ ஷூட்டு, பிள்ளைங்களுக்கு எல்லோரும் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேங்க. தேங்க்யூ. नजरिया लगे नहीं कहीं ओ नजरिया लगे नहीं कहीं नजरिया लगे कहीं लागे नहीं कहीं लागे नहीं कहीं ओ कहीं नजरिया लगे नहीं कहीं